கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை இலக்காக கொண்டு இடம்பெறும் மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் எதிர்வரும் 30ஆம் தேதி நள்ளிரவு முதல் இடைநிறுத்தப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி அன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி முதல் இது நடைமுறைக்கு வரும் என அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்த விதிகளை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ளது. இதேவேளை அண்மையில் நடைபெற்ற உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் மே மாத இறுதியில் வெளியிடப்படும் எனவும் பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சம்பந்தனுக்கு சம்பளத்துடன் கூடிய 3 மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல இந்த யோசனையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இந்த தீர்மானத்தை ஆதரித்தார். அதேவேளை 91 வயதாகும் ஆர் சம்பந்தன் தற்போது சுகயீனமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அமைச்சர் மஹிந்த அமரவீரவுக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ஊடகங்களூடாக வெளியிட்ட அறிக்கையினால் ஏற்பட்ட அவமதிப்புக்கு இழப்பீடு வழங்குமாறு மைத்ரி கூறியுள்ளார். அதன்படி மைத்ரிபால சிறிசேனவுக்கு 1000 மில்லியன் ரூபாய் நட்டம் அல்லது இழப்பீட்டுத் தொகையை 14 நாட்களுக்குள் வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13 வயது சிறுவனின் தலையில் பலமாக தாக்கியதாக உப போலீஸ் பரிசோதகர் ஒருவருக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் முறைப்பாடு அளித்துள்ளதாக மகவெல போலீசார் தெரிவித்தனர். மாத்தளை யடவத்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் மீதே இவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறுவன் பந்தயத்திற்காக துவிச்சக்கர வண்டியை செலுத்திச் சென்றதாக கூறி இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை அடுத்து வீடு திரும்பிய சிறுவன் திடீரென சுகயீனமுற்று தரையில் மயங்கி விழுந்ததாகவும் சிறுவனின் தாயார் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலம் தங்கும் விடுதி என்ற பெயரில் இயங்கி வந்த விபச்சார விடுதி போலீசாரால் திடீரென முற்றுகையிடப்பட்டு அங்கிருந்து அழகிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் நகரில் அமைந்துள்ள பிரபல பெண்கள் பாடசாலைக்கு அண்மையில் தங்கும் விடுதி என்ற பெயரில் இயங்கி வந்த விபச்சார விடுதியை இவ்வாறு போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்போது விடுதியில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 4 அழகிகளும் விடுதி உரிமையாளரும் கைது செய்யப்பட்டனர். தொலைபேசி இலக்கங்களூடாக விடுதியில் அழகிகளை ஒப்பந்தம் செய்து பலரும் அங்கு சென்று வந்துள்ளதாக தெரிய வருகின்றது.